விசேஷமாக இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூலை மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு விசேஷமாக இந்த வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நினைப்பூட்டினது மட்டுமல்ல, ஆண்டவர் விசேஷமாக இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது கூட ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். ஆமென். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்கள் காண பண்ணுவேன். ஆண்டவர் மீகா மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மேன், எகிப்து என்கிறது அது ஒரு அடிமையின் வாழ்க்கை, அது ஒரு பாவத்தின் வாழ்க்கை, அது ஒரு சாபத்தின் வாழ்க்கை. ஆமென். கர்த்தருக்கு பிரியமினாத ஒரு வாழ்க்கை, அடிமையின் வாழ்க்கை. இன்றைய நாளில் கூட நம்ம அநேக அடிமைகளை இருக்கலாம். வேலையில் அடிமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவ பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம், சோஷியல் மீடியாவுக்கு அடிமையாக இருக்கலாம், டிவிக்கு அடிமையாக இருக்கலாம், பாவ பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர விரும்புகிறார். ஆமென். அடிமையாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் விசேஷமாக ஏசாயாவுடைய புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை நீ தரித்துக்கொள். ஆமென். எழும்புங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, ஆண்டவருடைய பலத்தினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே அந்த அடிமைத்தனத்தை விட்டு எழும்புங்க. அடிமையில் இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆமென். கர்த்தர் அதை விரும்புகிறதும் அல்ல. இங்கே பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம், ஹல்லேலூயா, 400 years, ஆமென், அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. பார்வோன் என்ன செய்து கொண்டு இருந்தார் என்றால், அவர்களை நிறைய கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால், வேலை பழுவினாலே கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தால், ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஆமென். அடிமையின் வாழ்க்கையில இருந்தாங்க. அப்பொழுது ஆண்டவர் மோசேயை எழுப்புகிறார். பார்வோன் கிட்ட போய் சொல்லு, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படி நீ இந்த தேசத்தை விட்டு அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். பார்வோனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. முடியாது அப்படி என்று என்ன சொல்லுகிறார்? மோசேட்ட சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு நேசிக்கிறார், நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் என்று. ஒரு 10 வாதைகள். முதலாவது வாதை பார்க்கும்போது நதிகள் எல்லாம் என்னவா மாறுகிறது என்றால் இரத்தமாக மாறுகிறது. யாத்ராகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அங்கே இருக்கலாம் அந்த ஏரி, குளம், குடம், அந்த நதிகள் எல்லாம் இரத்தமாக மாறுகிறது. இருந்தாலும் மோசே எப்படியாக இருக்கிறான்? ரொம்ப கடினமாக இருக்கிறான். இருதயம் ரொம்ப கடினப்படுறான். இந்த ஜனங்களை நான் இந்த எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அனுப்பவே மாட்டேன் அப்படின்னு இருக்கிறார். அதுக்கப்புறம் 2வது ஒரு வாதையை அந்த தேசத்தில் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். அந்த தவளைகளால எகிப்து தேசத்தை வாதிக்கிறார். யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது அவங்க எகிப்து தேசம் முழுவதும், வீடுகள், அவங்க படுக்கை, எல்லா இடத்திலும் பார்க்கும்போது தவளைகளால் ஆண்டவர் வாதிக்கிறார். இருந்தாலும் மோசே எப்படிதான் பார்க்குறாருன்னா, ஆண்டவர்கிட்ட பார்க்கும்போது பார்வோனுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா அது கடினமாகவே இருந்தது. ஆமென். மறுபடியும் ஒரு வாதை வருகிறது. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே பேன்களால், ஹல்லேலூயா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் அடிமையாக இருக்கும்போது அந்த எகிப்தில் அந்த பேன்களை வரும்படியாக ஆண்டவர் கட்ட வாதையை அனுப்புகிறார். அந்த வாதை வருகிறது. இருந்தாலும் பார்வோனுடைய இருதயம் என்னவாகிறது என்றால் கடினப்படுகிறது. ஆமென். 4வதாக ஒரு வாதை, வண்டுகள். ஆமென். வண்டுகள் எல்லார் மேலும், ஆமென், அந்த இடத்தையில எங்கே பார்த்தாலும் வண்டுகள், இந்த பூச்சிகள் எல்லாம் வந்தது. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கக்கூடும். அங்கே அந்த வாதையை அனுப்புகிறார். இருந்தாலும் பார்வோனுடைய இருதயம் என்னப்படுகிறது என்றால் அது ரொம்ப கடினப்படுகிறது. என்ன வந்தாலும் சரி, என்ன வாதை, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, இந்த இஸ்ரவேல் மக்களை மட்டும் எகிப்திலிருந்து விட மாட்டேன். ஆமென். பாருங்க, அது மட்டும் இல்லை, 5வதாக நம்ம பார்க்கும்போது அங்கே விலங்குகள் எல்லாம்
எல்லாத்து மேல கொள்ளை நோய் வருகிறது. அவங்களுடைய குதிரைகள் மேலே, அவங்களுடைய கழுதைகள் மேலே, அவங்களுடைய ஆடுகள் மேலே, அவங்களுடைய ஒட்டகங்கள் மேலே. யாத்திராகமம் 9:3 ஒரு கொள்ளை நோய், அவங்க விலங்குகள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் கொள்ளை நோயெல்லாம் ஆண்டவர் வாதிக்கிறார். ஆனால் இஸ்ரவேலுடைய எந்த ஒரு ஜீவனுக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்பட்டதில்லை. அது மட்டுமில்லை, அப்பொழுதும் கூட பார்வோனுடைய இருதயத்தையும் பார்க்கும்போது கடினப்பட்டு கொண்டே இருக்கிறார். மறுபடியும் பார்க்கும்போது ஒரு கொப்பளங்கள், இந்த உடம்புல எல்லாம் கொப்பளங்கள் எல்லாம் வருகிறது. இருந்தாலும் பார்வோன் விடுற மாதிரி இல்லை. யாத்திரகம் 9:8 பார்க்கணும், அந்த பாயில்ஸ் உடம்புல ஃபுல்லா வருகிறது. இருந்தாலும் பார்வோன் இஸ்ரவேல் மக்களை விடுகிற மாதிரி இல்லை. ஆமென். அடுத்தது 7வதாக நாம பார்க்கும்போது ஒரு கல்மலை, எகிப்து தேசம் தோன்றின முதல் இதுவரைக்கும் இல்லாத அப்படி ஒரு கல்மலை தேசத்தின் மேல் வருகிறது. இருந்தாலும் பார்வோன் எப்படியா இருக்கிறான், ரொம்ப கடினமா இருக்கிறான். இந்த ஜனங்களை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியா இருக்கிறான். அதுக்கப்புறம் 8வதா பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் வெட்டுக்கிளிகள். ஆமென். யாத்திராகமம் 10:4 சொல்லுகிறது, வெட்டுக்கிளிகள் எங்கும், எகிப்து தேசம் முழுவதும் வெட்டுக்கிளிகள். அந்த கல்மலை என்னெல்லாம் விட்டு வச்சதோ அதெல்லாம் இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாவற்றையும் பச்சித்து போட்டது. ஆமென். இருந்தாலும் பார்வோனுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்புறதற்கு ஒண்ணுமே, ஒரு சிந்தையில கூட ஒரு எண்ணம் கூட இல்லை. 9வதாக தேசத்துல, எகிப்து தேசம் முழுவதும் 3 நாள் காரிருள். 3 நாள் காரிருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. நம்ம வீட்டில் ஒரு நாள் கரண்ட் இல்லாட்டியே, ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லாட்டியே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் எகிப்து தேசம் முழுவதும் காரிருள் சூழ்ந்து கொள்கிறது. யாத்திராகமம் 10:21 22 நம்ம பார்க்கும்போது அங்கே காரிருள் 3 நாள் இரவும் பகலும் காரிருள் தேசத்தை மூடிக்கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டே இருந்தது. யாத்திராகமம் 10:27 நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் அவர்களை போக விட மனதில்லாதிருந்தான். பாருங்க, கர்த்தர் தாமே பார்வோனுடைய இருதயத்தை என்னப்படுத்துகிறார் என்றால் கடினப்படுத்துகிறான். அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போக மனதே இல்லை. அவங்க எப்பவுமே இங்கே அடிமையாக இருக்கட்டும் அப்படின்னே நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆமென். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே அடிமைத்தனத்திலே இருக்கணும் அப்படின்னு பிசாசு நினைச்சாலும் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கொண்டு வர ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக எதையும் செய்வார். ஆமென். கடைசியா நம்ம 10வதா பார்க்கும்போது இஸ்ரவேல்ல பிறந்த எல்லா குழந்தைகளை தவிர எகிப்துல இருக்கிற எல்லா குழந்தைகள் மேலும் வாதை வருகிறது. அந்த முதல் பலன் குழந்தைகள் என்ன வருகிறார்கள் என்றால் மரிந்து போகிறார்கள். ஆமென். இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனா எகிப்துல ஆமென் அவங்க முதற் பலன் குழந்தைகள், பார்வோன் அரண்மனையிலிருந்து எல்லார் வீட்டிலும் அந்த முதல் பலன் குழந்தை என்ன ஆகிறது என்றால் மடிந்து போகிறது. ஆமென். பார்வோன் பார்க்கிறார், ஐயோ அப்படின்னு பார்த்துட்டு, அப்போ பார்வோன் யாத்திராகமம் 12:31 32 பார்க்கும்போது ராத்திரியிலே அவன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். பாருங்க, யாத்திராகமம் 12:31 32 அதுக்கு முன்னாடி அந்த 10 வாதைகளை பார்த்து கடைசியா அந்த எகிப்தில் இருக்கிற எல்லா குழந்தைகள் மரித்து போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்வோன் சொல்லுகிறார், நீங்க போங்க அப்படின்னு யாத்திராகமம் 12:31 32 சொல்லுகிறது. இந்த வாதைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஏசாயா 43:21 சொல்லுகிறது, உங்களை குறித்தும் என்னை குறித்தோ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஆண்டவருடைய துதியை சொல்லுவதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே உங்களையும் என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென். தம்முடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார். அடிமையில் இல்லை, பாவத்தில் இல்லை, வியாதியில் இல்லை, எந்த ஒரு அடிமையிலும் இருக்க ஆண்டவர் உங்களையும் என்னை அழைக்கவில்லை. ஆமென்.
ஆண்டவர் உங்களையும் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அவரை தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை பணிந்து கொள்ள, ஆமென், அவரை போல வாழ, சாட்சியாய் வாழ, உண்மையுள்ளவர்களாக அவருடைய ராஜ்யத்தை தேட, அவருடைய நீதியை தேடும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, மீகா மூலியமாக அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். இன்றைய நாளிலும் கூட பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதே அதிசயங்களை செய்ய வல்லவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அன்று நடந்த அதே அற்புதங்கள், அன்று நடந்த அதே அதிசயங்கள், கர்த்தரை தொழுகாதபடி, கர்த்தரை ஆராதிக்கப்படாதபடி, வேதத்தை வாசிக்காதபடி, ஆலயத்துக்கு போகாதபடி, பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணாதபடி, எல்லா ஆண்டவரை தேட தடையா இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி போட ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்று செய்த தேவன் இன்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளிவர ஆசைப்படுகிற ஆண்டவரே, என்னை அற்புதமா நடத்துங்க, என்னை அதிசயமா நடத்துங்க என்று வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது, வாயை விரிவாக தர நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் வாயை திறந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா என்று நீங்களும் நானும் ஆண்டவரை கேட்கும்போது, இந்த நாளில் சொல்லுகிறேன் நான் உங்களுக்கு, ஆண்டவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். ஆண்டவர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஆண்டவர் உங்களை தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பாருங்க, அந்த வனாந்தரத்தில் அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். காடாவை கொடுத்தார், குடிக்க தண்ணீரை கொடுத்தார், செங்கடலை பிளந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். அதே போல ஆண்டவர் உங்களையும் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறது, ஆண்டவர் இன்னும் அதிசயங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு அதிசயங்களை செய்யுங்க, எனக்கு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் அடிமையா இருக்க விரும்பல, உங்க பிள்ளையா இருக்க விரும்பல ஆண்டவர். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்தி சுகாரத்தினாவே உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் அடிமையா இருக்க விரும்பல ஆண்டவரே, பாவத்துல இருக்க விரும்பல ஆண்டவரே, சாபத்துல இருக்க விரும்பல ஆண்டவரே, ஆண்டவரே வியாதியில இருக்க விரும்பல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்ய நமக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டால் எப்படி பிறந்தான் என்றால், ஜெபித்தாங்க, அண்ணால் ஜெபித்தாங்க, முழுதும் ஜெபிக்கிறாங்க. எப்பொழுதும் அந்த அவங்களோட சமூகத்தில் ஆண்டவர் தன்னையே ஊற்றி ஜெபிக்கிறாங்க. அமேன். ஆண்டவர் அவருக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். அமேன். அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், ஒரு அதிசயத்தை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை சொல்லுங்க. உங்க வாய்களை திறந்து சொல்லுங்க. எபிரேயர் 10:23 சொல்லுகிறது, உங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள், ஏனென்றால் வாக்குத்தத்தம் செய்தவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை அவர் செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவரே பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை தாழ்த்துங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவரே வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்க என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீ சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றது போல இவருடைய வாழ்க்கையில இந்த ஜூலை மாதத்துல அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு அதிசயத்தை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க என்று நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.